கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்களுடைய பட்டியலிலிருந்து நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. டைம் மேகசின், இது பிரபலம், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான ஒரு மேகசின். இவங்க வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை யார் யார் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார், இவர்களில் 100 பேரை கலெக்ட் பண்ணி ஒரு சிறப்பு மலரை வெளியிடுவது வழக்கம். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய இதழை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இதழில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக டைம் மேகசினில் அந்த பெயர் வர்றதில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்களில் சில விஷயங்களை பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நான் பிரதமராக வந்தால் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாவை நான் கொண்டு வருவேன், அமெரிக்கன் எம்பசியில் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்காக கியூவில் நிற்பாங்க, அதே மாதிரி 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கொடுப்பேன், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவிலான பொய்களை மோடி அன்னைக்கு பேசினார். இதை டைம் மேகசின் அன்னைக்கு நம்பிச்சுது. ஐயோ, இப்படி ஒருத்தர் வரப்போகிறாரா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி என்னென்னா, அந்த பட்டியலில் இவருடைய பெயர் தாங்கி அந்த சிறப்பு மலர் வெளிவந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடம் டைம் மேகசின் அப்படியே நம்பி இருக்கிறாங்க போல இருக்குது. ஒரு 2-3 வருஷம் மோடியினுடைய பெயர் அடங்கிய அந்த பட்டியல், அந்த சிறப்பு மலர் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த டைம் மேகசினுடைய இந்த சிறப்பு மலரை சங்க பரிவாரங்கள், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்னன்னா, இதை கையில் வச்சுட்டு பாடுறா, எவ்வளோ பெரிய ஆளவர், எவ்வளோ பெரிய விஸ்வகுரு, எப்படிப்பட்ட தலைவர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பல்வேறு பிரச்சாரங்களில் இந்த டைம் மேகசினுடைய இந்த மோடியினுடைய முகப்பு படத்தை வைத்து பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்ட வரலாறுலாம் பின்னாடி நமக்கு தெரியும். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாகவே மோடியினுடைய பெயர் இந்த பட்டியலிலிருந்து தொடர்ந்து நீக்கம் செய்யப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதற்கு சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய பெயர் நீக்கத்தை தொடர்பாக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் மோடியினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மற்றும் தலித் மக்களின் மீதான தாக்குதல் இந்தியாவில் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸால் அது மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மணிப்பூரில் சங்கபரிவார கும்பலால், அது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறைகள், யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள், குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புல்டோசர் அராஜகம், அரசியலமைப்பு சட்டம், அதே மாதிரி ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம், இவற்றை இல்லாமலாக்குவதற்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பது, இது மாதிரியான விஷயங்களால் இந்திய ஜனநாயகமே மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கிறது இவங்களால். அதனால் மோடி தான் இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். மோடியும் ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதனால் மோடியினுடைய பெயர் இந்த பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு அவமானம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? பொதுவாக இந்த டைம் மேகசினுடைய இதழில் இந்தியர்கள் யாராவது ஒருத்தருடைய பெயரெல்லாம் இடம்பெறுவது என்பது வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2024ஆம் ஆண்டு சாக்ஷி மாலிக்கினுடைய படம் அதில் இடம்பெற்றிருந்தது. எல்லா வருடமுமே ஏதோ ஒரு இந்திய ஆளுமையினுடைய படம் அந்த டைம் மேகசினில் வருவது என்பது வழக்கமானது. இந்த முறை மோடியினுடைய படம் மட்டுமல்ல நீக்கம் செய்திருக்கிறார்கள், நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய பெயர் கூட அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் காரணம் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த புதிதில் கொண்டு வந்த பல்வேறு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், அதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லாமே தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறியது. மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்போ ஸ்டான் சாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் சிறையில் எவ்வளோ பெரிய துன்பங்களை அனுபவித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கரண்டி சாப்பிட்றதுக்கு ஒரு கரண்டி கேட்டாங்க, ஆனால் மோடி கொடுக்கல இல்லையா? இதெல்லாம் நடந்தது. அப்போ அவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்கள் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா முழுவதும் வியாபித்து கிடக்குது. அப்போ இதை பார்க்கும்போது 2014 எதுக்குடா இந்த ஆளுக்கு நம்ம
இந்த மிகச்சிறந்த செல்வாக்கு மிகுந்தவருடைய பட்டியலை இவருடைய பேரை சேர்த்தோம் அப்படின்னு இன்னைக்கு டைம் மேகசின் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அதே மேகசீனை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இந்திய மக்கள் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அன்னைக்கு நீ பாராட்டின, ஆனால் இந்த மனுஷன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் இல்லையா, நீ எப்படி அன்னைக்கு பாராட்டின, ஒரு பெரிய பிரபலமான இதழ்னு சொல்கிற, இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு அன்னைக்கு புகைப்படம் தாங்கி வந்த டைம் மேகசினை கையில் வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஷகுருன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரர்களால், 56 இன்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் மோடியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது? அதற்கு மிகப்பெரிய உதாரணங்களை நம்ம அடிக்கிட்டே போக முடியும் இல்லையா? ஹத்ராஸிலிருந்து இப்போ நீங்கள் காஷ்மீரில் நடந்ததுலேருந்து, ஏன் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமை என்னங்கிறது நம்ம பட்டியலிட்டோம்னா மிகப்பெரிய அளவில், அதாவது சர்வாதிகாரம் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அல்லது பாசிசம் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல கூட இவ்வளவு மக்கள் விரோத செயல்கள் நடக்குமா அப்படிங்கிற அளவிற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இந்தியாவில் மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மோடியினுடைய பெயரை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இனி இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்லுவான்? இப்போ விஸ்வகுருன்னு சொன்னேன், 56 இன்ச்சுன்னு சொன்னேன், ஆனால் சீனாவை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறேன் இல்லையா? சீனாவை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் பாராளுமன்றத்திலேருந்து இறங்கி ஓடுறேன். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒவ்வொருத்தனும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்புக்கு எதிராக துணை குடியரசுத் தலைவர் வராரு, பாஜகவுடைய எம்பிக்கள் வர்றாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பார்வை டைம் மேகசின் மாதிரி உலக புகழ்பெற்ற இதழுக்கு இருக்கும் தானே. அதனால தான் மோடியினுடைய பெயரை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இப்படி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா 75வது வயசில் மோடி எப்படியுமே இப்போ இந்த பதவியிலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லியாச்சு. போகிற நேரத்தில் இந்த அளவிற்கு மோசமான பெயரை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய பிரதமராக மோடி மாதிரி வேற யாரும் இந்திய வரலாற்றில் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மோடியை மாதிரி மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகப்பெரிய சரிவுக்குள்ளாகி வெளியே போன ஒரு பிரதமரை சமீப காலங்களில் இந்தியா சந்தித்ததில்லை அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.